சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்கே நியர்பை ரொம்ப க்ளோசஸ்ட்டில் இருக்குது. ஸோ மழை காலத்துலேயும் தண்ணி நிற்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. இந்த ஐசிஐபிஎல்ல நம்பி வீடு வாங்கலாம், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நானும் நம்பி வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம். ஃப்ரெஞ்ச் விண்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் வென்டிலேஷன் இருக்குது. லைட்டிங்கே நம்ம இன்னும் ஆன் பண்ணலை. நார்மலாக டைலில் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இப்போ கிரானைட்லேயே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அது ஸ்டெப்ஸுக்கு தான் யூஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸ்டெப்ஸும் கிரானைட் தான் சார் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. சோலார் பேனல் வந்து காமன் ஏரியா லைட்டிங் மற்றதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் பண்ணக்கா 5 கிலோவாட் கொடுத்துருக்கோம் சார். இப்போ சப்போஸ் வந்து இபி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா காமன் ஏரியாவுக்கு வந்து நம்ம சோலாரே ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் சார். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஐசிஐபிஎல் நிறுவனத்தோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சென்னை அம்பத்தூர்ல பிரைம் லொகேஷன்ல குடியிருப்புகளுக்கு மத்தியில அமைஞ்சிருக்கு. இங்குள்ள வீடுகளை பார்க்க போறதுக்கு முன்னாடி இங்கே ஏற்கனவே வீடு வாங்கி அங்கே வசிச்சுட்டு வர்றவங்க கிட்ட இந்த அபார்ட்மெண்ட் பற்றிய அவங்களோட கருத்துக்களை முதல்ல கேட்டுடலாம். என்னோட பேர் சுபஸ்ரீ. நாங்கள் இங்கே ஐசிஐபிஎல்ஸ் வேனில் வந்து 1 மந்த்தாக வீடு வாங்கிட்டு இங்கே இருக்கோம். ஸோ இங்கே அம்யூனிட்டிஸ்லாம் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு நியர்பை மார்க்கெட்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்கே நியர்பை ரொம்ப க்ளோசஸ்ட்டில் இருக்குது. ஸோ மழை காலத்துலேயும் தண்ணி நிற்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ப்ரைஸ் வைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் பில்டர் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எல்லாமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். என் பேர் சதீஷ்குமார். நான் ஒரு 5-6 வருஷமாக அம்பத்தூர்லேயே கள்ளிக்குப்பம் ஃபுல்லாக வீடு சர்ச் பண்ணியிருந்தேன். ஐசிஐபிஎல்ல இந்த பில்டிங் எனக்கு கிடச்சிது. நான் வந்து 2 மாதம் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. பில்டர்ஸ் சைட்லேருந்து இந்த தூணு, கார் பார்க்கிங்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தது எனக்கு. அதனால் நான் வந்து இந்த வீடு செலக்ட் பண்ணேன். தண்ணி பிரச்சனை இல்லை. பில்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. லேட்டாக பண்ணாலும் நல்லா கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஹாப்பி எனக்கு. இன்னொரு ப்ளஸ் வந்து எனக்கு சூரப்பேட்டை ஸ்கூல் எனக்கு பக்கத்துலேயே இருந்தது. இந்த ஐசிஐபிஎல்ல நம்பி வீடு வாங்கலாம், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நானும் நம்பி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, வாங்கலாம். அம்பத்தூர்ல இந்த அபார்ட்மெண்ட் எக்ஸாக்டா எங்கே லொகேட் ஆகி இருக்கு? ஐசிஐபிஎல் நிறுவனத்தோட சேல்ஸ் மேனேஜர் திரு தமிழ் அவர்களிடம் கேட்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அம்பத்தூரில் சிட்டிக்குள்ளே வந்து அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து எப்படி வரணும் சார்? அம்பத்தூரில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அம்பத்தூரில் கள்ளிக்குப்பம் ஏரியான்றது இந்த லொக்கேஷனோட நேமு. நீங்கள் ஓடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் வரும். ராக்கி தேட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரும். கள்ளிக்குப்பம்ல உங்களுக்கு சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்கும். அந்த சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. சரி, நம்ம சைட்லேருந்து கரெக்டாக வந்து அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ தூரம்? 3 கிலோமீட்டர்ஸ் வரும். கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான். சரி, நம்ம பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாப், நம்ம சைட்லேருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம் இருக்கும்? பஸ் ஸ்டாப் நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நமக்கு மெயின் ரோடு, இந்த சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து மெயின் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட். அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. நம்ம வேணா நம்ம நடந்தே போய்க்கலாம். நடந்தே போகலாம். ஒரு 150 மீட்டர் வரும், அவ்வளோதான். ஓகே. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தம் எத்தனை வீடுகள் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது? மொத்தம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 15 சார். 15ல் இப்போ 2 யூனிட் அவைலபிள். ஒன்று 2 BHK, இன்னொன்று 3 BHK. 2 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 905 ஸ்கொயர் ஃபீட் வரும். 3 BHK 1080 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் பிரைவேட் டெரஸ் ஒரு 147 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. ஓகே. இப்போ எங்கே சேலான 13 வீடுகளையும் மக்கள் இங்கே குடியிருக்காங்க இல்லையா? 13 வீட்லேயும் குடியிருக்காங்க. எல்லாமே சோல்ட் அவுட் ஆகுது. ஓகே. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க சார்? அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் செக்யூரிட்டி 24/7 இருப்பாங்க. மெட்ரோ வாட்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. மெட்ரோ வாட்டருக்கு வருது? ஆமாம், மெட்ரோ வாட்டரும் வருதுங்க. ஆல்ரெடி கனெக்டிவிட்டி கொடுத்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது யூஸ் பண்ணுறாங்க. கிரவுண்ட் வாட்டரும் யூஸ் பண்ணுறாங்க மீன்வெல். ஸோ நியர்பை உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கு உங்களுக்கு. அடுத்ததாக இந்த அபார்ட்மெண்ட்ல சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கிற 2 BHK வீட்டின் ஹோம் டூருக்காக நம்மோடு இணைகிறார் ஐசிஐபிஎல் நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு காமராஜ் அவர்கள். சார், நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து லிஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்கீங்க. என்ன பிராண்ட்ல கொடுத்துருக்கீங்க சார்? நம்ம லிஃப்ட் வந்து ஜான்சன் லிஃப்ட் கொடுத்துருக்கோம் சார். 8 பேசஞ்சர் போகிற மாதிரி லிஃப்ட் கொடுத்துருக்கோம். 8 பேர் போகலாம். 8 பேர் போகலாம் சார். வாட்டர் டைமில் வந்து 8 பேர் போகிற மாதிரி கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே. இது என்ன சார்? நம்ம அவுட்டர் வந்து நார்மலாக இது வால் கிளாடிங் பண்ணியிருக்கோம் சார். கிரானைட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரானைட்ல பண்ணியிருக்கோம். கிரானைட்லேயே கொடுத்துருக்கீங்க? ஆமாம் சார். நார்மலாக டைலில் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து கிரானைட்லேயே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அது ஸ்டெப்ஸுக்கு தான் யூஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸ்டெப்ஸும் கிரானைட் தான் சார் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட் கொடுத்துருக்கோம். இது ஆண்ட்ராய்டில் வந்து SS பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் அடிஷ்னலாக போஸ்ட் பாக்ஸ் செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் வீட்டுக்கு தனியாக செப்பரேட்டாக போஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா வீட்டுக்கு வர எல்லா வீட்டுக்கும் போஸ்ட்லாம் அங்கே வச்சுப்பாங்க. இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி போஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் செப்பரேட்டாக பேனல் போர்டு வந்து இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டுக்கு தனியாக பேனல் போர்டு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீட்டோட செப்பரேட். நம்பர்லாம் அதிலே கொடுத்துருக்கீங்க? எல்லாமே 3 பேஸ் கனெக்ஷன் தான் சார் அது. ஓகே ஓகே.
பாஸ் அடுத்து மாடல் ஹவுஸ் மாடல் பார்த்தோம். பிளாட் போகிறதுக்கு முன்னாடி லாபியை பார்த்துடலாம் சார். லாபி பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேசியஸ் லாபி, அதுவும் கிரானைட் தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரானைட் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வீடு, 5 வீட்லேயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் இருக்கும். 2 ஃப்ளாட் அந்த சைட் பிரிஞ்சிருச்சு, மேலே 3 ஃப்ளாட், பேலன்ஸ் 3 ஃப்ளாட் இந்த சைட் பிரிஞ்சிருச்சு. லாபியோட ஸ்பேசியஸ் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைட்டே ஆன் பண்ணலை, லைட் ஆன் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கவரிங் பண்ணாலும் தெரியும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆமாம், நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஃபுல்லாக லாபி ஃபுல்லாக பெருசாக இருக்குது. நம்ம இப்போ அந்த ஃப்ளாட் பார்க்க போகிறோம், மாடல் ஃப்ளாட். ஓகே ஓகே. மாடல் பிளாட் பார்த்தீங்கன்னா நம்ம 3.5 feet by 7 feet மெயின் டோர் கொடுத்துருக்கோம். மெயின் டோர் வந்து டீக்வுட் டோர் தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. பாஸ் இது பிளாக்ல கொடுத்துருக்கீங்க, இது என்ன டிசைன் சார் கொடுத்தீங்க? இது வந்து வார்னிஷ் பண்ணியிருக்கோம், மெலமைன் ஃபினிஷ், மேட் ஃபினிஷிங் சார், வார்னிஷ் பண்ணியிருக்கோம். மேட் ஃபினிஷிங் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார். ஓகே ஓகே. பாஸ் இப்போ நம்ம ஹாலில் என்டர் ஆகிட்டோம். ஆமாம் சார். ஹாலில் என்னென்ன விஷயங்கள்லாம் சார் பண்ணிருக்கீங்க? இப்போ ஹால் பார்த்துட்டிங்கன்னா சார் நம்ம இதுதான் ஹால் ஃபுல்லாக, ஹால் கம் டைனிங் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம். ஃப்ரெஞ்ச் விண்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் வென்டிலேஷன் இருக்குது, லைட்டிங்கே நம்ம இன்னும் ஆன் பண்ணலை. பால்கனி கவரிங் பண்ணுற மாதிரி நம்ம ஹால் டைனிங் கவர் பண்ணுற மாதிரி பால்கனி கொடுத்துருக்கோம். பால்கனிலே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வேணும்னா நம்ம பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஏசி லைன்லாம் வந்து செப்பரேட்டாக அவுட்டோர் லைன் வர்றதுக்காக தனியாக செப்பரேட்டாக நம்ம இங்கே லைனிங் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி சரி. ஃபுல்லாகவே உள்ள நல்லா வென்டிலேஷன் நல்லா காற்று வந்து நல்லா காற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏர்ஃப்ளோ நல்லா வரும் உங்களுக்கு. கிச்சன் பார்த்தீங்கன்னா சார் எல் டைப் கிச்சன் கொடுத்துருக்கோம். அதை ஈஸ்ட் சைடில் வந்து ஸ்டவ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இது வந்து ஈஸ்ட் பார்த்து இருக்கிறதுக்காக ஈஸ்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அடிஷ்னல் லாப் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் சிம்னி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆர்ஓக்கு செப்பரேட் லைன் கொடுத்துருக்கோம். சார் இங்கே வந்து ஆர்ஓ வந்து செப்பரேட்டாக லைன் கொடுத்துருக்கோம். ஆர்ஓ தனியாக எங்கேயே பண்ணிக்கலாம். மெட்ரோ வாட்டருக்கு போர் வாட்டர் ரெண்டுக்குமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதோட இது வந்து மெட்ரோ வாட்டர், போர் வாட்டர் ரெண்டுக்குமே ப்ரொவிஷன் அது கொடுத்துருக்கோம். வேற சுவிட்சஸ் வயர்லாம் என்ன சார் யூஸ் பண்ணுவீங்க? சுவிட்சஸ் வந்து நம்ம கிரேட் ஒயிட் சுவிட்சஸ் போடுறோம். ஒயரும் வந்து கிரேட் ஒயிட் தான் பண்ணுறோம். எல்லாம் எஃப்ஆர்எல்எஸ் ஒயர். இது அவ்வளோவா சீக்கிரமாக தீ பிடிக்காது, ஃபயர் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாததுக்காக நம்ம எஃப்ஆர்எல்எஸ் ஒயர் கொடுத்துருக்கோம். அது கிரேட் ஒயிட் கம்பெனி கொடுத்துருக்கோம். எல்லாம் குவாலிட்டி தான் பண்ணுறீங்க? எல்லாம் குவாலிட்டி தான் பண்ணுவோம். சரி சரி. அடுத்து நம்ம பெட்ரூம் காமிச்சிருங்க சார். இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். சரி, இதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இல்லையா? ஆமாம் சார். உள்ள ரைட் சைட்லேயே கொடுத்துருக்கீங்க. மாஸ்டர் பெட்ரூம் சார் அது. இது என்ன டோர் சார்? இதுவும் வந்து ஸ்கின் டோர் சார். இதுவும் மெனமல் பெயிண்ட் தான் வார்னிஷ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் வந்து பெட் காட் பக்கத்துலேயே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். காட் பக்கத்துலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அங்கேயும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ஏசி எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் டைரெக்டாக இங்கேயே ட்ரிப்பர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். டைரெக்டாக இங்கே உள்ளே வந்தோடனே இங்கேயே ஏசி ட்ரிப்பர், இந்த ஏசி ட்ரிப்பர் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கேயே எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அதோட அவுட்டோர் யூனிட்டுக்கு வயரிங் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். இதோட ஏசி ஃபிக்ஸிங் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஏசியோட ட்ரைன் பைப் இதுலயே கனெக்ட் பண்ணிக்கலாம் டைரக்டா. சரி சரி. தண்ணி எதுவுமே கீழே விழுவாத அளவுக்கு நம்ம ப்ரொவிஷன் எல்லாமே ஆல்ரெடி இங்கேயே கொடுத்துருக்கோம். சரி, அவன் வந்த உடனே நம்ம ஏசி மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அவங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதே அட்டாச் டாய்லெட் இங்கேயே கொடுத்துருக்கோம். டைல் ஃபினிஷிங்லாம் பாத்தீங்கன்னா கிரானைட் லுக்ல இருக்கும். நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சரி சரி. ஃபுல்லாவே எல்லாமே இருக்கு. எல்லாமே வெஸ்டர்ன் கிளாஸ் தான் கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி டைவர்டர் போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ளோர் நல்லா வர்றதுக்காக நார்மல் வால் மிக்சர் மாதிரி பண்ணாம டைவர்டர் டைப்ல போட்டிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ ப்ரொவிஷன் இது ஏன் பண்ணாம வச்சிருக்கோம்னா கிளைண்ட் சாய்ஸ். இப்போ கிளைண்ட் என்ன சாய்ஸ் கேட்கறாங்களோ அதுக்காக மாத்திக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சார் இங்கே வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட்லேயே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் என்ட்ரா ஒரு ஸ்பேசியஸ்ல ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே உங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பேசின் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனல் இங்கேயும் வாஷிங் மிஷினும் யூஸ் பண்ணலாம், வாஷ் பேசின் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்கோம். அது கிளைண்ட் சாய்ஸ். ஆமா, இங்கே வாஷிங் மிஷின், அங்கே வாஷ் பேசின். ஓகே ஓகே. கிளைண்ட் சாய்ஸ் வந்து அங்கே வாஷ் பேசினோட இங்கே வாஷிங் மிஷின் வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். அவங்க சாய்ஸ் தான். ரெண்டுக்குமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து காமன் டாய்லெட். இது அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் சார். ஃபுல்லாகவே டைவர்டர் போட்டிருக்கோம். டைவர்டர் போட்டிருக்கோம், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் ஃபுல்லாக பண்ணிருக்கோம். எல்லாமே ஃபுல் லைட் அவசியம். அதே மாதிரி டோர் வந்து இது வந்து கரையான் அரிக்கிறது அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஏன்னா இது WPC டோரு ப்ளஸ் ஃப்ரேம் எல்லாமே WPC. ஓகே. நார்மல் டீக்குட்லாம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா கொஞ்ச நாள்ல ப்ராப்ளம் ஆயிடும். WPC என்ன தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் 15 to 20 years அது அப்படியே இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து அடிஷனல் இன்னொரு பெட்ரூம் சார். இது வந்து இந்த செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம். இதோடதும் பாருங்க ஸ்பேசியஸ் பாருங்க சார். நம்ம இப்ப லைட்டே ஆன் பண்ணல. இப்போ நீங்க வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்பேசியஸ் பாருங்க. ஒரு நல்ல வெளிச்சமா நல்ல வென்டிலேஷன் பிளஸ் கபோர்ட் லாஃப்ட் அப்படியே வுட் ஒர்க் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி காட் போட்டோம்னா அங்கேயே 2-way சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. உள்ள என்டர் ஆகும்போது சுவிட்ச் போட்டுக்கலாம். காட் யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். டோர்ல வந்து எல்லாமே UPVC விண்டோஸ் தான் கொடுத்துருக்கோம். கிரில் எல்லாம் பாத்தீங்கன்னா 12 mm ராட் கொடுத்துருக்கோம். ஸ்பேசியஸா கொடுத்துருக்கோம். நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி இருக்கு. ஒரு லைட்டே தேவையில்லை, நல்ல வெளிச்சமா நல்ல வெளிச்சம்.
பெட்ரூம்ஸ் ஹால்ஸ் எல்லாமே பாருங்க ஒரே டைல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே 4x2 கஜாரியா மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கும். நீங்க டைல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, இது நல்லா சூப்பர் லுக்காக நல்லா சூப்பராக இருக்கு இல்லையா? எல்லாம் இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கும் உங்களுக்கு. அது 4x2 டைலு பிராண்டட் வந்து கஜாரியா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ நம்ம டெரஸ்க்கு வந்துட்டோம். ஓகே சார். இந்த ரைட் சைடு பார்த்தேன் சோலார் பேனல்லாம் போட்டிருக்கீங்க. என்ன பர்பஸ்க்காக இது யூஸ் போட்டிருக்கீங்க சார்? இந்த சோலார் பேனல் வந்து காமன் ஏரியா லைட்டிங் மற்றதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் பண்ணக்கா 5 கிலோவாட் கொடுத்துருக்கோம் சார். இப்போ சப்போஸ் வந்து இபி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா காமன் ஏரியாவுக்கு வந்து நம்ம சோலாரே ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் சார் ப்ரொவிஷன். சரி சரி ஓகே. இது மூலமாக வந்து இபி செலவும் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாமா சார்? ஓகே ஓகே சார். பக்கம் நிறைய கம்பெனிஸ்லாம் தெரியுது. என்னென்ன சார்? அது டிசிஎஸ் சார். அம்பத்தூர் ரோடு சொன்னல சார் உங்களுக்கு, மெயின் ரோடு அது. ஆமாம், அது வந்து டிசிஎஸ் சார் அது. ஓகே ஓகே. சுத்தி வந்து நான் 4 பக்கமும் பேக் சைடு பாத்தீங்க பைபாஸ் சார். இங்க பைபாஸ் ரோட் எவ்வளவு தூரம்? பைபாஸ்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது சார். கரெக்ட்டா வந்து பைபாஸ் 500 மீட்டர் தான். அதுக்கு உள்ள தான் இருக்கு. அதுக்குள்ள தான் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கிற வீடுகளோட பிரைஸ் பற்றி சேல்ஸ் மேனேஜர் திரு தமிழ் அவர்களிடம் கேட்போம். பாஸ் வந்து நம்ம அபார்ட்மெண்ட்டோட ஹோம் டூர் பார்த்துட்டோம். சூப்பரா வீடு கட்டியிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம மக்கள் வந்து என்ன பிரைஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன பிரைஸ்க்கு கொடுக்குறீங்க? 2 BHK வந்து நம்ம 60 lakhs கொடுத்துட்டு இருக்கோம் சார். 905 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதே 3 BHK வந்து உங்களுக்கு 1080 ப்ளஸ் பிரைவேட் டெரஸும் வரும். அது வந்து உங்களுக்கு 76 lakhs வரும். 2 BHK வந்து 60 lakh, 3 BHK வந்து 76. ஆமா. இந்த பிரைஸ் ஏதாவது ஆஃபர் நெகோஷியபிள்? நான் சொல்றது ஆல் இன்க்ளூசிவ். கஸ்டமர் வந்து பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா நெகோஷியேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இப்போ இந்த பிரைஸில் வந்து நம்ம இந்த வீடு வாங்குறதுக்கு வந்து ஒரு கஸ்டமர் டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும் சார்? அவங்க 10% டவுன் பேமெண்ட் பண்ணால் போதும். டிபெண்ட்ஸ் அப்பான கஸ்டமரோட சிபிலை பொறுத்து அவங்களுக்கு லோன் 90% வரை எலிஜிபிள் பண்ணி கொடுத்தோம். 10% எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 10% கொடுக்கணும். ஒரு 7-8 lakh போதுமா? ஓகே. அப்போ 7 to 8 lakh இருந்தாக்க நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வந்து வாங்கிக்கலாம். ஒரு சைட் விசிட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? சைட் விசிட் கஸ்டமர் ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கேப் இருக்குது, கேப்லேயே கூட கூப்பிட்டு வந்துடுறோம். கால் பண்ணால் போதும், கால் பண்ணால் போதும், நம்ம சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நன்றி பாஸ். தேங்க்யூ.